அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஃபாதர்ஸ் டேயிலும் தகப்பன்மாராக இருக்கிற சகோதரர்களாக இருக்கிற உங்களை ஹாப்பி ஃபாதர்ஸ் டே என்று இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். அல்லேலூயா. நாங்கள் தகப்பன்மாராக இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. நமக்கு பிறந்திருக்கிற பிள்ளைகள் மூலமாக நாங்கள் தகப்பன் ஃபாதர் என்று கூப்பிடத்தக்கதாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருடைய ஈவு நம்முடைய பிள்ளைகள். ஆமென். யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை மாத்திரமே நாங்கள் சேவிப்போம். அப்படியாக குடும்ப தலைவர்களாகிய நாங்கள் இந்த நாளிலும் கர்த்தரையே நான் சேவிப்பேன் என்று சொல்லி எங்களை நாங்கள் கர்த்தருக்குள் ஒப்பு கொடுக்கிற பொழுது நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் உபத்திரவங்களும் வேதனைகளையும் கர்த்தர் இந்த வருஷத்திலே நமக்கு மாற்றி நமக்கு நன்மை உண்டாக்க செய்வார். ஆமென். தகப்பன்மாராகிய நமக்கு இருக்கிற ஒரே பலன் அவருடைய பிரசன்னம், அவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய கிருபை. ஏனென்று சொன்னால் குடும்ப தலைவர் என்பது சும்மா ஒரு விஷயம் இல்லை. எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ போராட்டங்களை தாண்டி நம்முடைய பிள்ளைகளை, மனைவியை, குடும்பத்தை நாங்கள் வழிநடத்த வேண்டும். அதனால் கர்த்தருடைய கிருபை மாத்திரம், அவருடைய பிரசன்னம் மாத்திரம் நம்மளுக்கு ஆதரவாக இருக்கிறது. ஆமென். அவரை ஆராதிப்போமா? அல்லேலூயா. ஓ விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பது பிரசன்னமே. உங்க பிரசனந்தா எங்க முகவரி, உங்க பிரசனந்தா எங்கட தகுதி ஐயா. நீர் இல்லாமல் நான் இல்லை, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லை. நீர் இல்லாமல் நாங்க இல்லை, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. உங்க பிரசனம்தான் எனது தகுதி, உங்க பிரசனம்தான் எனது முகவரி. அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாத வாக்குத்தத்தம் பிரசன்னமே. உடைந்த நாட்களில் கூட இருந்து குணமாக்கும் மருத்துவம் பிரசன்னமே. விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பது பிரசன்ன